ஏன்னா அரூர் மக்கள் நல்ல விவரமான மக்கள், நல்ல தெளிவான சிந்தனைகள் உள்ள மக்கள் இந்த பகுதியில். அதனாலதான் நான் கேள்வி கேட்டேன், ஏன் என் மேல இவ்வளவு கோவம்னு கேட்டேன். உங்ககிட்ட நான் சொல்லப்பா, உங்களை பத்தி நான் சொல்ல, மக்களுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இது. ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க, அதான் உங்க மேல விட்டுடு. அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். எனக்கு வேண்டியது உங்களுடைய வளர்ச்சி தான், உங்களுடைய நன்மை தான். உங்க பிள்ளைங்க சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன். நான் பாடுபட்டு இருக்கிறேன். அந்த நோக்கத்துக்காக தான் இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் நான் போயிட்டு இருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த 100 நாள் நடைபயணம், 100 நாள் இப்ப 108 நாளா வந்துடுச்சு. இப்ப ஏன்னா 4-5 நாள் என்ன தடை பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுக்க. 108 நாள். சரி, அதுவும் நல்லதான் நினைச்சு நம்ம 108 ஆம்புலன்ஸ் மாதிரி 108 நாள். இன்னும் ஒரு நாள் தான் 9ஆம் தேதி தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு, அதுதான் 108வது நாள் அன்னைக்கு. ஆனா நான் போற இடத்துல எல்லாம், போற மாவட்டத்துல எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது, அதாவது கோவம் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. எப்படா எலெக்ஷன் வரும், இவங்களை எப்படா விரட்டலாம், விரட்டி அடிக்கலாம், வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த கோபத்துல ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக மீது கோபம் அலை வீசிக்கொண்டிருக்கிறது, எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை பேரலையா மாறி, தேர்தல் நேரத்தில் பேரலையா மாறி சுனாமியாக வந்து திமுக என்ற கொடுங்கோல் ஆட்சியை அழித்துவிடும், ஒழித்துவிடும், வீட்டுக்கு அனுப்பும். இது உறுதி, இது உறுதி, 100க்கு 100 உறுதி. இது நடக்க போகுது. அதனாலதான் அது தெரிஞ்சுதா, அதுக்குள்ள கொள்ளடிச்சுக்கணும், கொள்ளடிச்சிட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் கம்பி என்ன போறானுங்க. அது உறுதி. எவன் கொள்ளடிக்கிறானோ எல்லாம் கம்பி என்ன போறானுங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று. அனைத்து தரப்பு மக்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாராயத்தை கொடுத்து கஞ்சா, கோக்கைன், ஹெரோயின் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை நாசப்படுத்திய இந்த ஸ்டாலின் ஆட்சியை நீங்க மன்னிப்பீங்களா? என்ன, என்னால மன்னிக்க முடியாதுப்பா, என்னால மன்னிக்க. ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, அடுத்த தலைமுறை நல்லா வாழணும், சுயமரியாதையோடு வாழணும்னு அந்த ஆதகத்தில் நான் இருக்கின்றேன். ஆனால் ஸ்டாலின் ஆட்சி இன்னைக்கு செய்யறதெல்லாம் பார்த்தா மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்தா நாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. 505 வாக்குறுதியில் கொடுத்த திமுக ஒரு புத்தகமா போட்ட விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகமா போட்டிருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, படிங்க. விடியல் எங்கே. 505 வாக்குறுதியில் திமுக வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. வெறும் 66. ஆனா பேசுறது பார்த்தா அவ்வளவுதான், வாழ்க்கைய 99% நிறைவேற்றிட்டோம், 98, 97, அது கம்மி இல்லை. ஆனா பார்த்தா 13% முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றால், சில வாக்குறுதி அறகுறையாக. புக்கே போட்டிருக்கையா, நானு சும்மா நான் சொல்லல. நான் 505 வாக்குறுதியில் வெறும் 13 விழுக்காடுனா, ஒரு தேர்வு எக்ஸாம்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் ஃபெயில் பாஸ் ஆகுறதுக்கு? ஜஸ்ட் பாஸ் எவ்வளவு? 35 மார்க். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சியா? ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஃபெயிலான கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா மக்கள்? அவங்களுக்கு தகுதி இருக்கா மறுபடியும் ஆட்சி வருவதற்கு, ஆட்சி செய்வதற்கு? தகுதியற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். தூக்கி எரியுங்கள் திமுகவை, தூக்கி எரியுங்கள் திமுகவை. தமிழக மக்களே, விவசாய மக்களே, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், அரசு ஊழியர்கள், போதும். இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாடு நாசப்படுத்தியது போதும். அனைத்து மக்களும் ஒன்று எழுந்து திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எரிகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. தூக்கி எறியுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.